வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காராமணியும் உருளைக்கிழங்கு, காராமணி காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்து பொரிச்ச குழம்பு மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல ஒரு கரண்டி துவரம்பருப்பு, அப்புறம் ஒரு 1/4 கரண்டி பாசிப்பருப்பு. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து வேக வச்சுக்கணும். ஸோ முதல்ல நம்ம அதை வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, அதுக்கு வறுத்துக்க வேண்டிய சாமான் என்னென்னு பார்ப்போம். அதை வறுத்துக்க வேண்டியதை பார்த்துடலாம். இந்த பக்கம் காயை வேக வைக்கணும், அதுவும் பார்த்துருவோம். நாம் துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, பெருங்காயம் சேர்த்து வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுட்டோம் நாம். ஸோ இந்த பக்கம் கரிச்சட்டி வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். நாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்செடுத்து நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை தாளிக்க போகிறோம். தாளிச்சிட்டு காராமணி காயையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். இதுக்கு வறுத்துக்க வேண்டியது என்னென்னு பார்த்துடலாம். ட்ரையாக வறுத்துக்க போகிறோம். 1 டீஸ்பூன் தனியா, மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன், வரமிளகா 1, சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன். எல்லாம் வறுபட்டுருது. தேங்காய் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். தேங்காய் ரொம்ப வறுபடணும்னு இல்லை, அதோட ஈரப்பதம் போனால் போதும். ஆறினோடனே அரைச்சிக்கலாம். வறுத்து வச்ச சாமான் ஆறட்டும். அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பக்கம் அதே கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். பீட்ரூட்டும் பஜ்ஜி மிளகாயும் சேர்த்து கறி பண்ண போகிறேன். அதுக்கு தாளிச்செல்லாம் எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், ஒரே ஒரு வத்த மிளகா, ஒரு பஜ்ஜி மிளகா, பஜ்ஜி மிளகா வதங்கிடுத்து கட் பண்ண பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பையும் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சுருவோம். மூடி வச்சிடலாம். வேகட்டும். வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நம்ம வறுத்த சாமான் நல்லா ஆறிடுத்து அரைச்சி எடுத்துட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் காராமணியும் உருளைக்கிழங்கும் வெந்துருத்தான்னு பார்க்கலாம். காராமணி அப்புறம் உருளைக்கிழங்கு ரெண்டும் நல்லா வெந்துருத்து பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். அப்புறம் வேக வச்சுருக்கோம் இல்லையா, துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும், அதையும் சேர்த்துருவோம். தேவையான உப்பு இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கம் பீட்ரூட்டும் நல்லா வெந்தெடுக்கு. இதுக்கு கறிப்பொடி சேர்த்துக்கலாம். நாம் அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய பீட்ரூட் கறியும் ரெடி ஆகிடுது. இது ஒரு கொதி வந்ததுன்னா நம்மளுடைய காராமணி உருளைக்கிழங்கு பொரிச்ச குழம்பும் ரெடி ஆகிடும். இப்போ நல்லா கொதிச்செடுத்து மேலாக கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. காராமணி உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு பொரிச்ச குழம்பு, அப்புறம் பஜ்ஜி மிளகாயும் பீட்ரூட்டும் சேர்த்து ஒரு கறி. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இந்த குழம்பு நல்ல சுடசாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரசத்துக்கும் தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். ஸோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காம்பினேஷன், அதாவது காராமணி உருளைக்கிழங்கும் சேர்த்து நீங்கள் பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும்.
ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அந்த கறிப்பொடி வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் ஆக்சுவலி கறிப்பொடி உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ வந்து கறிப்பொடி தீந்து போகிற சமயமாக இருக்கிறதுனால நான் பண்ணும்போது இன்றைக்கி இல்லை நாளைக்கு உங்கள் கூட வந்து அதை ஷேர் பண்ணுறேன். இது வந்து இப்போ வந்து கடாரங்காய் ஊறுகாய் தான் போட போகிறேன். ஸோ கடாரங்காவை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு ஒரு பெசரி வச்சுருவோம். 2 நாள் ஊறட்டும், அதுக்கப்புறமா நம்ம ஊறுகாய் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிடுவோம் நாம். இதில் இருக்கிற இந்த கொட்டையெல்லாம் எடுத்துடலாம் நம்ம. இப்போ கடாரங்காய் வந்து கட் பண்ணியாச்சு. இது வந்து உப்பு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வைக்க போகிறோம். 2 நாள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஊறுகாய் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பீங்கான் ஜாடி இருந்தால் அதில் கட் பண்ணி போடுங்க. இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு தான் சேர்க்கணும். அப்புறம் மஞ்சப்பொடி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ மூடிட்டு ஓரமாக வச்சுருவோம். இதை வந்து ஒரு 2 நாள் கழித்து தான் நம்ம ஊறுகாய் போட போகிறோம். ஆனால் வந்து நீங்கள் நாளைக்கு காலையில் பார்க்கும்போது ஒரு வாட்டி நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு ஊறுகாய் போட்டுடலாம் நம்ம இதை. இப்போ வந்து ஸ்வீட் அப்பத்துக்கு மாவு அரைச்சி வைக்க போகிறோம். அதுக்கு 1 கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன். 1 கப்பு பச்சரிசிக்கு 1.5 கப்பு வெல்லம், கொஞ்சம் ஏலக்காய் போட போகிறோம். ஒரு 2 டீஸ்பூன் வந்து கோதுமை மாவு, ஒரே ஒரு வாழைப்பழம், அவ்வளோதான். இது வந்து பூவம்பழம்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. அது ஒரே ஒரு வாழைப்பழம் தான் சேர்க்க போகிறோம். இப்போ ஊற வச்ச அரிசி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பச்சரிசி அப்புறம் ஏலக்காய் 2த்தையும் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிப்போம். அதுக்கப்புறமா வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ வாழைப்பழம் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். அரிசி, வாழைப்பழம், ஏலக்காய் அரைச்சாச்சு. இப்போ வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து ஒரு 1.5 கப்பு துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெல்லம் அரைச்சாச்சு. இப்போ 2 டீஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து அரைச்சின்னு வந்துடும். இப்போ எல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். இது வந்து ஒரு 6 மணி நேரமாவது புளிக்கணும். அப்போ தான் வந்து அப்பம் ஊற்றும் போது நமக்கு வந்து சொலையாக வரும், நன்னா வரும். அதனால் புளிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ அடுத்தது வந்து நான் கேரட் அல்வா தான் பண்ண போகிறேன். ஸோ கேரட் வாங்கி இது தோலெல்லாம் டெல்லி கேரட், இது தோலெல்லாம் சீவிட்டு அப்புறம் துருவிட்டு நம்ம வேக போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். டெல்லி கேரட்டில் வந்து அல்வா பண்ணும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும். நார்மல் கேரட்லேயும் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ ஒன்றும் தப்பு இல்லை. கிடச்சிது அப்படின்னா நீங்கள் டெல்லி கேரட்டில் பண்ணி பாருங்கள். கேரட் வந்து துருவிக்கலாம் நாம். துருவின கேரட் வந்து ஒரு 2 கப்பு இருக்குது. இப்போ அதில் வந்து ஒரு கப்பு பால் சேர்த்து நம்ம வந்து வேக வச்சுக்கலாம்.
பால் வந்து இந்த மாதிரி முழுகிற அளவுக்கு விட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு 2 கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை போட்டுட்டு முழுகிற அளவுக்கு விட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் மீடியம் ஃப்ளேம் விட்டு நல்லா ஒரு 2-3 விசில் விட்டுக்கோங்க. அது உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இது வெந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். ப்ரெஷர் அடங்கிடுத்து பார்க்கலாம். நாம் பாருங்கள், இன்னும் ஒரு நல்ல ஒரு கொதி விடுவோம். சேர்ந்தாப்பில் வரும். அப்போ தான் இப்போ நல்லா கொதிச்செடுத்து 2 கப்பு துருவின கேரட் எடுத்தேன். ஒரு 1.5 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு தான் சர்க்கரை சேர்க்க போகிறேன். உங்களுக்கு ஸ்வீட் கூட பிடிக்கிறா இன்னொரு 1/2 கப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துருவோம். ஏலக்காய் பொடியும் சேர்த்துருவோம். நல்லா கொதிச்சு சேர்ந்தாப்பில் வந்துருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துருவோம். இது கூடவே வந்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய கேரட் அல்வா ரெடி ஆகிட்டு. ஸோ இப்படியே கூட விட்டுடலாம். கண்டென்ஸ் மில்க் இருந்தது அப்படின்னா நீங்கள் விடுங்க, அது ஆப்ஷனல் தான். ஸோ நான் வந்து ஒரு 1/4 கப்பு கண்டென்ஸ் மில்க் விடுறேன். கண்டென்ஸ் மில்க் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஆஃப் பண்ணியாச்சு. நம்மளுடைய கேரட் அல்வா ரெடி. இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த காராமணியும் உருளைக்கிழங்கும் போட்ட பொரிச்ச குழம்பு பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பாக வந்து செய்து பாருங்கள். அதே மாதிரி பீட்ரூட்டும் பஜ்ஜி மிளகாயும் சேர்த்தும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கேரட் அல்வா. அப்புறம் நான் வந்து அப்பத்துக்கு அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் புளிக்கணும் இல்லையா, அது மாவு பொங்கி வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பொங்கி வந்ததுக்கப்புறம் தான் வாக்க போகிறேன். அது மாதிரி கடாரங்காய் வந்து உப்பு போட்டு பெசரி வச்சாச்சு. ஊறுகாய் போடும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.